வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். ஈராக்ல அமெரிக்கா ராணுவத்துடைய எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்துக்குள்ளானதுல 6 பேர் உயிர் இழந்திருக்காங்க. KC-135 விமானம் விபத்துக்குள்ளானது எதிரிகளுடைய தாக்குதல் இல்ல அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லுது. அது மட்டும் இல்லாம விமானத்துல இருந்த 6 பேர்ல 4 பேர் உயிர் இழந்திருக்காங்க முன்னதாகவே. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவுடைய தற்போதைய நடவடிக்கையில இந்த எரிபொருள் நிரப்பும் விமானம் ஈடுபட்டிருந்திருக்குதுங்க. இந்த சம்பவத்துல 2 விமானங்கள் ஈடுபட்டிருந்தது. அந்த 2 விமானத்துல இந்த விபத்துக்குள்ளான விமானமும் ஒண்ணு. மேலும் பாத்தீங்கன்னா 2வது விமானம் பாதுகாப்பாக தரை இறங்கிடுச்சு அப்படின்ட்டு அந்த நிறுவனம் சொல்லுது. போயிங் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்லப்படுற நிறுவனம் தயாரிக்கப்பட்ட இந்த ஏர்கிராஃப்ட் நடுவான்ல ஒரு ஃபிளைட் பறந்துட்டு இருக்கும் போதே அந்த ஃபிளைட்டுக்கு இந்த விமானம் எரிபொருள் நிரப்பும் திறன் கொண்டது. இந்த விமானம் பாத்தீங்கன்னா அமெரிக்க ராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த நடவடிக்கையில முக்கிய பங்கு பெற்றிருக்குது. போர் விமானங்கள் இருக்கு இல்லைங்களா, அது தூரத்தை அதிகரிக்கிறதுக்காக அங்க போர் விமானம் வானத்துல பறந்துட்டு இருக்கும் போதே இந்த விமானம் போய் அந்த போர் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பிட்டு இருந்திருக்குது. இந்த KC-135 விமானத்துல பாத்தீங்கன்னா ஒரு விமானி, துணை விமானி மற்றும் விமானம், அதாவது பக்கத்துல இருக்கிற விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு பயணியும் இருப்பாங்க. இந்த எரிபொருள் நிரப்புற அந்த பயணிக்கு பேர் பூம் ஆபரேட்டர் என்று சொல்லப்படுது. இந்த விபத்து பாத்தீங்கன்னா நட்பு நாடு வானத்துல நடந்ததாக சென்ட்காம் சொல்லுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஈராக்கோடைய இந்த பகுதியில ஈரானுடைய ஆதரவு குழுவும் செயல்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு கூட்டணி குழு பாத்தீங்கன்னா இந்த விமானத்தை தாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு குழு சொல்லுது. ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கினதுல இருந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 7 அமெரிக்க வீரர்கள் இந்த போர்ல இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த போர்ல அமெரிக்க ராணுவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 விமானங்களை பறி கொடுத்திருக்குது. இந்த மாத தொடக்கத்துல பாத்தீங்கன்னா குவைத் அதாவது வான்வழியில தவறுதலான நட்பு நாட்டு தாக்குதல்ல 3 F-15 விமானங்கள் தாக்கப்பட்டதாக அமெரிக்கா சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா 6 பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியேறியிருக்காங்க. போயிங் நிறுவனம் பாத்தீங்கன்னா 1950 மற்றும் 1960 காலகட்டங்கள்ல அமெரிக்கா ராணுவத்திற்காக KC-135 அப்படின்ற விமானம் கண்டுபிடிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா ராணுவத்துடைய எரிபொருள் வான்வெளி முதுகெலும்பாக இருந்துட்டு வந்திருக்குது இதுவரைக்கும். மேலும் பாத்தீங்கன்னா போர் விமானங்கள் தரை இறங்கக்கூடிய அவசியம் இல்லாத அளவுக்கு இந்த எரிபொருள் நிரப்பும் விமானம் உறுதுணையா வந்துட்டு இருந்திருக்கு.